ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடி நாம் 5 வாரங்களை கடந்து வந்துவிட்டோம். பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இன்று நமக்கு அருமையான நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தியாளர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். இவர் சொல்லுகிறார், என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நாம் கடவுளை அடைய வேண்டுமென்றால், தந்தையாகிய கடவுளை அடைய வேண்டுமென்றால் அதற்கு இயேசு ஒருவரே வழி, இயேசு ஒருவரே உண்மையாக இருக்கிறார், இயேசு ஒருவரே நிறை வாழ்வாக இருக்கிறார் என்று நமக்கு விவிலியம் சொல்கிறது. இந்த வார்த்தையை நாம் ஆழமாக படித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, தியானித்தோம் என்றால், இன்றைய வாழ்க்கையிலே, இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய வாழ்க்கை சூழலிலே நமக்கு சவால் விடுக்கிற காரியங்கள் என்னென்ன? ஒரு சில காரியங்களை உங்கள் கண்கள் முன்பாக நிறுத்தி, ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படி வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறேன். நாம் தந்தையினிடத்திலே செல்ல முடியாமல், கடவுளை அடைய விடாமல், அடைய நாம் முயற்சி செய்யும் பொழுது அதை தடுக்கும் விதமாக இன்று இருக்கிற ஒரு சில சமுதாயத்தில் பரவி இருக்கிற காரியங்கள் என்னென்ன? முதலாவது பிரியமானவர்களே, வாழ்க்கையின் போக்கு என்று எடுத்துக்கொள்ளும்போது இன்று ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை, அதாவது சார்பியல் தத்துவம் என்று சொல்கிறார்கள். சார்பியல் தத்துவம்னா என்னன்னா, எனக்கு இதுவும் சரி அதுவும் சரி, இதுதான் சரி அப்படின்னு கிடையாது. இதுவும் சரி அதுவும் சரி, எதுவும் சரி. இன்றைய வாழ்க்கை போக போக இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது.
எல்லோருமே சரி, எல்லா வாழ்க்கை கொள்கைகளும் சரி, எல்லா தத்துவங்களுமே சரி, அதற்கு பெயர் தான் சார்பியல் தத்துவம். ஆக ஏமாற்றுத்தனமும் போலித்தனமும் சார்பியல் தத்துவத்தை கொண்ட வாழ்க்கையும் இன்றைக்கு சாதாரணமாக இயல்பான வாழ்க்கையாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை கொண்ட வாழ்க்கை முறையை இன்று நாம் பரவி கிடப்பதை, இது ஒரு இயல்பான வாழ்க்கை முறையாக மாறிவிட்டதை நாம் பார்க்கும் பொழுது எப்படி சொல்ல முடியும்? இயேசுவே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார், அவர் ஒருவரை தவிர அவர் மூலமாக மட்டுமல்லாமல் நாம் தந்தையாகிய கடவுளை அடைய முடியாது, கடவுளை நாம் உணரவே முடியாது என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு தான் எல்லாமே சரின்னு ஆயிடுச்சு, இதுதான் சரி, இதுதான் கடவுளுடைய பாதைன்னு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. சார்பியல் தத்துவம். ஆக இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அவர் வழியாக இருந்தால், அவர் பாதையாக இருந்தால், அவர் ஒருவரே உண்மையாக இருந்தால் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நாம் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், இப்படித்தான் நாம் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வாழ வேண்டும், இறை ஆட்சியை இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த பாதை தான், இந்த வாசல் தான், இந்த வழிதான் என்னை ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்லும் என்கிற மனசாட்சிக்குரிய தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த சார்பியல் தத்துவம். எப்படியும் வாழலாம், எதுக்கு குறை கண்டுபிடிக்கிறீங்க, எதுக்கு இதை தப்புங்கிறீங்க, இப்படித்தான் வாழணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அந்த காலம் மலையேறி விட்டது. இப்பெல்லாம் எப்படியும் இருக்கலாம், எப்படியும் வாழலாம், எல்லாமே சரி. இது போக போக காலங்கள் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல பல ஆபத்தான காரியங்களை கொண்டு வர இருக்கின்றது. நம்முடைய விசுவாசம் காற்றோடு காற்றாக பறந்து விட இருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மையத்தில் இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் அவர் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு இறைவனாக மாறிவிடுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால பின்னணியை நாம் எடுத்து நம் கண் முன்பாக நிறுத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தைகள் மிக உயிரோட்டம் உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது, நமக்கு சவால் விடுப்பதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த காலகட்டத்திலே நாம் என்ன காரியத்தை நாம் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என்றால், ஆண்டவர் வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார் என்று சொல்கிறாரே, அதை பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது என்னன்னா, சுயத்தை நியாயப்படுத்துதல். நான் தான் சரி, நான் எது செஞ்சாலும் சரி. அது எப்படின்னா, எனக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் கடைசியில் எனக்கு அது சரின்னு தோணணும், நான் அதில் ஒரு கன்விக்ஷனோடு இருக்கணும், எனக்கு அது சரின்னு தோணணும். நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு போதனை கொடுத்தாலும், எதை போதித்தாலும், ஏன் பைபிள்லேயே போடப்பட்டிருந்தாலும், விவிலியமே போதித்தாலும், எனக்கு அது சரின்னு படலை அப்படின்னா, நான் அதை நியாயப்படுத்தலை அப்படின்னா, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆக ஒரு சமூகம் என்று ஒன்று இருக்கிறது, மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருக்கும் ஒரு பொதுவான அமைப்பு முறை, ஒழுங்குமுறைகள் என்று இருக்கிறது. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டும். வாழ்வு முறை என்று ஒன்று இருக்கிறது, எல்லோரும் அதற்கு கீழ் வர வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படி சென்றால்தான் நாம் அனைவரும் சேர்ந்து கடவுளை அடைய முடியும் என்கிற நம்பிக்கையே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எது பரவி கிடக்குது அப்படின்னா, என் கடவுள், எனக்கு பிடித்த கடவுள், நான் நியாயப்படுத்துகிற கடவுள், என்னை பற்றிய குறைகள் வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாது, எனக்கு யாரும் திருத்தங்களையோ அல்லது சீர்திருத்தங்களையோ சொல்லிவிடக்கூடாது, நான் வெளிப்படையாக வெட்கமடைந்து விடக்கூடாது, அதையெல்லாம் நான் மறைத்து வெளிவேடமாக வெளியே மற்றவங்க என்ன பார்க்கணுமோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையிலே ஒரு ஏமாற்று விதம் வந்துவிட்டது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் சுயத்தை நியாயப்படுத்துதல். நான் என்னை நியாயப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், எனக்கு சரின்னு பட்டதான் செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லும் பொழுது நாம் கடவுளை அடைய முடியுமா? இயேசுவை அறிய முடியுமா? இயேசு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருப்பாரா? பெரிய கேள்விக்குறி. ஆம் பிரியமானவர்களே, இயேசு நமக்கென்று சவால் விடுக்கிற இந்த வார்த்தையை, உயிருள்ள வார்த்தையை கொடுக்கிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அப்போ சுயத்தை நியாயப்படுத்துறவங்களாம் கண்டிப்பாக கடவுளை போய் சேரவே முடியாது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
இயேசு ஒருவரை தவிர கடவுளிடத்தில் நம்மை அழைத்து செல்ல வேறு எந்த வழியும் இல்லை என்பதை மீண்டும் ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்கிறார். மூன்றாவதாக இந்த இறை வார்த்தையானது நமக்கு எதை ஆழமாக சிந்திக்க அழைக்கிறது என்றால், நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களை, இன்றைக்கு கால சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது முதலாவதாக பார்த்தோம் சார்பியல் தத்துவம், சுயத்தை நியாயப்படுத்துதல். மூன்றாவதாக இயேசு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார் என்று அந்த இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது அதற்கு சவால் விடுக்கும் விதமாக அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற ஒரு கேள்விக்குறி என்னவென்றால், இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், இன்றைய காலகட்டத்திலே இறை அழைத்தல்னால் நான் குருக்களையும் துறவர சபையில் இருக்கிற சகோதரிகளையும் அல்லது துறவர சபையை சார்ந்திருக்கிற குருக்களையும் அவர்களை பற்றி மட்டுமே சொல்லவில்லை. பொதுவாகவே நமக்கென்று குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொதுநிலையினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கடவுள் ஒரு கிறிஸ்தவ அழைப்பை கொடுத்திருக்கிறார். திருமுழுக்கின் மூலமாக நமக்குன்னு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை குறித்த சந்தேகங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற ஒரு ஆபத்து என்னவென்றால், அவர்களை அறியாமலேயே அவருடைய உள்ளத்திலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, பல விஷயங்கள் இன்றைக்கி உலகத்தில் யூடியூப்பில் பார்க்குறோம், இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பார்க்குறோம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி திருச்சபையை பற்றி பலவிதமான கண்டனங்கள் வைக்கப்படுகிறது. அதெல்லாம் பார்க்குற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இளையோர்கள் வரைக்கும் பெரியவங்கள்லாம் பார்க்கும்போது என்ன திருச்சபை, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு அவர்களுக்குள்ளேயே நாம் கிறிஸ்தவ அழைப்பிலே நாம் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை குறித்த சந்தேகங்கள், நான் அதற்கு தகுதியானவன் இல்லை என்று சொல்லி தங்களை சில நேரங்களிலே குற்றப்படுத்தி கொள்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பை சரியான முறையிலே வாழ்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஏனோ தானோ என்ற ஒரு மனநிலை, சந்தேகத்தோடு அழைப்பை வாழுகின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 காரியங்களை நாம் இன்றைக்கு சவாலாக பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம் அந்த சார்பியல் தத்துவம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்றுமில்லாமல் எப்படியும் வாழலாம், அதுவும் சரி இதுவும் சரி எதுவும் சரி என்கிற இந்த வாழ்க்கை தத்துவத்துக்குள்ளே இன்றைக்கி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இரண்டாவது சுயத்தை நியாயப்படுத்துதல். எனக்கு சரின்னு பட்டாதான் நான் பைபிளே வாசிப்பேன், கடவுளுடைய வார்த்தையே கேட்பேன் அப்படிங்கிற நிலைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தத்துவம் எனக்கு சரின்னு படுகிறதே வேதமாக மாறிவிட்டது. அது ஒரு பெரிய ஆபத்து இன்னைக்கு. மூன்றாவதாக நாம் இப்போ தான் பார்த்தோம், அது கடைசியாக நாம் பார்த்தோம். இதை சிந்திக்கும் பொழுது மூன்றாவது காரியத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய அழைத்தலை குறித்த சந்தேகங்கள். எதிலையுமே ஒரு உறுதியற்ற மனநிலை. நாம் கிறிஸ்தவர்களாக, பொதுநிலையினராக, குடும்பஸ்தர்களாக அல்லது குருக்களாக, கன்னியர்களாக, அருட்சகோதரிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் முழு மூச்சோடு அந்த அழைத்தலில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இல்லாமல் ஏதோ ஒரு ஏனோ தானோ என்று வாழ்க்கையை நகர்த்துகிற நிலை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இயேசு சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகும்? நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி நீங்கள் என் வழியா என்று தந்தையை அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் பெற்றிருக்காவிட்டால், அந்த இறை வார்த்தை நம்மை நிலைப்படுத்தாவிட்டால் எப்படி நாம் கடவுளை காண முடியும்? எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்? எப்படி நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இந்த இறை வாக்கினருக்குரிய அந்த குரல், அந்த சவால் விடுக்கிற அந்த குரல், ஆண்டவர் இயேசுவின் குரல், அந்த மேய்ப்பனின் குரல், ஆண்டவர் இயேசுவின் குரல் நம்முடைய உள்ளங்களிலே தொனிக்கட்டும். நம்முடைய உள்ளங்களிலே அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தட்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம், அதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ என்று வாழ்ந்து கொண்டிருக்காமல், ஏனோ தானோ என்று வாழாமல், இப்படித்தான் நான் இயேசு வழியும் உண்மையுமாக இருக்கிறார், வாழ்வுமாக இருக்கிறார் என்று வாழ அதற்கான அருளை வேண்டி நாம் ஜெபிப்போம்.